அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவி. யூடியூபரான பிரியாணி மேன் அப்படிங்கிற சேனலுடைய ஓனரான அபிஷேக் ரவி கைது பண்ணப்பட்டிருக்காரு. மறுபடியும் மக்களே, எது கைது பண்ணப்பட்டிருக்காரு, அடுத்து அவர் மீது குண்டாஸ் விடுவதற்கான வாய்ப்பு இருக்குதா, டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். பிரியாணி மேன் அப்படிங்கிற யூடியூப் சேனல் ஓனரான அபிஷேக் ரவி அப்படிங்கிறவர் மீண்டும் கைது பண்ணப்பட்டிருக்காரு பை தி ஈஸ்ட் ஜோன் சைபர் கிரைம் போலீஸால் மக்களே. சரி, என்ன காரணம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஆல்ரெடி அவர் மேலே ஒரு வழக்கு போடப்பட்டது. அந்த வழக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, செம்மொழி பூங்காவையும் ஓயோ ரூம்ஸையும் கம்பேர் பண்ணி அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தார் மக்களே. அந்த வீடியோ பற்றி விசாரித்து பார்க்குறப்ப சொல்கிறாங்க, அதில் போடப்படுகின்ற, அதாவது நான் நடந்து போயிட்டுருக்கேன், அவர் சொல்கிறாரு, நான் நடந்து போயிட்டுருக்கேன், என் கால் இன்னொரு கால் தட்டப்போகுது, இன்னொரு கால் இடிக்கும், இந்த இடத்துல இந்த புதற்குள்ளே ஏதோ ஒரு இது கேட்குது. இந்த மாதிரிலாம் அவர் ஒரு விஷயம் பேசுகிறாரு. சைடில் அந்த புதரில் என்னமோ இருக்குது, என்னமோ கால் இடிக்குது அப்படிலாம் பேசுகிறப்போ அந்த விஷயத்தை பற்றி அவர் பெருசாக அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதா தெரியல. அப்போது ஒரு வீடியோ வைரல் ஆகிறதுக்காகவும், ஒரு வீடியோ பெருசாக இவரை பற்றி பெருசாக பேசணுன்றதுக்காகவும் இவர் இது மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இமேஜினரியாக பண்ணிட்டுருக்காரா அப்படிங்கிற அடுத்த சந்தேகம் எழுகிறது. இன்னொரு விஷயம் பார்க்குறோம் மக்களே, லவ்வர்ஸ் அப்படிங்கிறவங்க நீங்கள் மெரினா பீச்சுக்கு போனாலும் சரி, பெசனர் பீச்சுக்கு போனாலும் சரி, எந்த பார்க் போனாலும் சரி, அங்கே உட்காந்து பேசுவது சகஜம்தான். அங்கே பேசிகிட்டு இருக்கிறப்போ இவர் சொல்கிற மாதிரி நிறைய விஷயம் அவர் ஒரு மாதிரி பேசியிருப்பார். இப்போ பையன் கீழே, பொண்ணு மேலே, அப்படிலாம் ஒரு மாதிரிலாம் பேசியிருப்பார். இங்கே ஃப்ரீயாக ஆணுரை கொடுக்குறாங்களான்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி பேசியிருப்பார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், எக்ஸாஜரேஷன்ஸ், அதாவது ஓவர் இமேஜினேஷன்ஸ் அப்படிங்கிறதின் அடிப்படையில் தான் இவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாக இருக்குது மக்களே. அதுவும் ஒரு பெண் புகார் கொடுத்துருக்குறாங்க, பெண்களையே இழிவுபடுத்தி பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற புகார் கொடுக்கப்பட்டு அவர் வழக்கு போடப்பட்டிருந்தது. அதை ரிமாண்ட் பண்ணாங்க. அவரை இன்னும் புழல் சிறையில் இருந்துகிட்ருக்காரு. இதற்கு நடுவில் நேற்று இரவு அவர் மீது இன்னொரு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது மக்களே. என்ன வழக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவருடைய வீடியோஸில் கிறிஸ்துவ மதத்தை பற்றி இழிவாக பேசியிருக்காருன்ற ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதன் அடிப்படையில் ஒரு ரிலீஜியனை இழிவுபடுத்தி பேசுகிறாரு அப்படிங்கிற அடிப்படையில் வழக்கு போடப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாக இருக்க மக்களே. அவர் என்ன பேசினார், என்ன வார்த்தைக்கு போடப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிற விஷயம் வெளியிடாமல் இருக்கிறாங்க. ஆனால் அவர் கிறிஸ்துவ மதத்தை பற்றி பேசியதுக்கு தான் இந்த வழக்கு போடப்படுறத தகவல் வெளியிட்டிருக்காங்க மக்களே. இப்போ செகண்ட் கேஸ் ஆகிடுச்சு அவர் மேலே. ரைட், இப்போது இதை பற்றி நம்ம பரவலாக அவுட்லைண்டாக பார்க்குறப்போ, இப்போ இவர் யூடியூப் சேனலில் பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே ஜென்ரலி பிரியாணி மேன் சேனல் அப்படின்னாலே அங்கே ஏகப்பட்ட அவர்ஷன்ஸ் இருக்கும் அண்ட் அதில் பயங்கர பர்வர்ஷன்ஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு அவதூறு வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், அசிங்கமான ஒரு பிம்பங்கள், சித்தரிப்புகள், இது எல்லாமே அவர் சேனலில் இருக்கும் சார். அதுக்கு பேர் போன ஒரு பிரியாணி மேன் அப்படிங்கிறாங்க. அவர் வீடியோஸை பார்க்கும் பொழுதும் அந்த ஒரு வீடியோ எடுத்து பார்த்தாலே அந்த வீடியோவில் ஏகப்பட்ட 18+ நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அடல்ட்ஸ் ஒன்லின்ற மாதிரியே தான் அவர் பேசிகிட்டு இருக்காருன்றதை பார்க்க முடிகிறது மக்களே. சரி, இப்போ அடுத்தது இவர் மீது வேறு ஏதேனும் வழக்குகள் விழுமா அப்படிங்கிற மாதிரியான பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ வேறு வழக்கு விழுந்தால் ஒரு 3 கேஸ் 4 கேஸ் ஆகிடுச்சு, அவர் மேலே எஃப்ஐஆர் ஆகிடுச்சு அப்படின்னால் ஆட்டோமேட்டிக்காக குண்டாஸ் விழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக தகவல் வெளியாகிறது மக்களே. குண்டாஸ் விழலாம், விழாமலும் போகலாம். இது அவர் நல்ல நேரத்தை பொறுத்துக்குன்னு சொல்லலாம். சரி, இப்போ இன்னொரு விஷயம் பார்க்குறோம். இதில் இவர் மீது குண்டாஸ் விழுவதற்கான அதிகப்படியாக சாத்தியக்கூறு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஏனென்றால் செம்மொழி பூங்கா அப்படிங்கிற பூங்காவை உருவாக்கியது கலைஞர் அவர்கள். ஸோ கருணாநிதி சிஎம்மாக இருந்த சமயத்தில் அவர் இந்த மாதிரி ஒரு பூங்கா உருவாக்கினா, அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா செம்மொழி பூங்கா பெருசாக பேசப்பட்ட ஒரு பூங்கா. அங்கே அவ்வளோ ப்ராடான ஒரு ஸ்பேஸ் இருக்கும், ஒரு மிகப்பெரிய பூங்காவாக பார்க்கப்பட்டுச்சு. ஸோ அந்த பூங்காவை அசிங்கப்படுத்துவது அப்படிங்கிறது இந்த ஆளுங்கட்சியை அசிங்கப்படுத்துவதற்கு சமம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அதை எடுத்துக்குவாங்க. ஸோ இது அகெயின் எமோஷனல் அட்டாக் அப்படின்னு சொல்லலாம், டிஃபேமிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் அவர் பண்ண எல்லா தப்புக்களையும் சேனலில் இந்த மொத்தத்தையும் உருவி எடுத்து அவர் மீது பல வழக்குகள் போடப்பட்டு குண்டாஸ் போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் நம்ம பார்க்குறோம் மக்கள் இந்த இடத்துல. சரி, இதில் இன்னொரு விஷயம் பார்க்கலாம். இந்த பிரியாணி மேன் அப்படிங்கிற சேனல் வச்சுருக்கக்கூடிய அபிஷேக் ரவி மட்டும்தான் இந்த மாதிரி பேசுகிறார் தமிழ்நாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இன்னும் பல பேர் அப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஃபிலிப்ன்ற சேனல் எடுத்துக்கலாம், லெட்ஸ் யூடியூப் சேனல் எடுத்துக்கலாம்.
இன்னும் பல சேனல் எடுத்துக்கலாம். நிறைய சேனல்கள் இந்த மாதிரி கருத்து சொல்கிறோம் அப்படிங்கிற பெயரில் அந்த கருத்து அப்படிங்கிற விஷயத்தை எதிர்கருத்தாவோ இல்லை அந்த கருத்து தப்பு அப்படிங்கிறதை நம்ம வந்து வேறு ஏதேனும் ஒரு எடுத்துக்காட்டை சொல்லி சொல்கிறதோ அப்படிலாம் கிடையாது. கம்ப்ளீட்லி எல்லாமே 18+ கண்டென்ட் தான், இல்லை கெட்ட வார்த்தைகள் தான். அதில் இந்த ஃபிலிப்லாம் பார்த்திங்கன்னா அதிகப்படியான கெட்ட வார்த்தைகள் பேசுவது பார்க்க முடிகிறது. யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் டீஃபேம் பண்ணுறதை எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக ஒரு பெண்ணுடைய உறுப்பு வச்சு பண்ண முடியும் அந்தளவுக்கு பண்ணுற மாதிரி தான் அதையும் பார்க்க முடிகிறது. இப்போ இவர்கள் மீதுலாம் நடவடிக்கை ஏன் எடுக்காமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஜெனரலாக பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோஸாக இருக்கட்டும், ஃபிலிப் இன்னும் பல பேர் நமக்கு டக்குன்னு மைண்டில் வரல மக்களே. பட் ஐம் டெல்லிங் யூ, இன்னும் நல்ல பல சேனல்ஸ் அப்படி இருக்கிறாங்க. டிஃபேமிங், அடுத்தவங்க கருத்து சொல்கிறன்ற பேரில் அடுத்தவங்க அசிங்கப்படுத்துறது, ஒரு மாதிரி கெட்ட விஷயமாக ப்ரொஜெக்ட் பண்ணுறன்ற மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுமா இந்த காவல்துறை அப்படின்னு கேட்டிங்கன்னா, காவல்துறை அரெஸ்ட் பண்ணுறது ஒரு பக்கம் இல்லைன்றாலும் திமுக அரசு அரெஸ்ட் பண்ணுவது கஷ்டம்தான். அதற்காக நான் பிரியாணி மேன் வந்து சரின்னு சொல்ல வரல மக்களே. இந்த அபிஷேக் ரபி பண்ணது ஒரு மிகப்பெரிய தவறு. இது ஏன் தவறுன்னு அடுத்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆனால் இதே மாதிரி நடவடிக்கை அனைவரும் மீதும் எடுங்கள் அப்படிங்கிற நம்மளோட தாழ்மையான கோரிக்கை மக்களே. அதாவது ஒருத்தவங்களை டிஃபேம் பண்ணுறன்ற பேரில் அவன் வாயில் என்ன வச்சுருக்கான்ற தெரில அப்படின்ற மாதிரி சொல்கிறது, இதெல்லாம் வந்து யூடியூப் வீடியோஸ் அப்படிங்கிற சேனல் வந்து அசால்ட்டாக பண்ணுவாங்க, அசால்ட்டாக பேசிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு அடுத்தவங்க மனதை புண்படுத்தும். அதாவது பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறதுலாம் வேறு கதை. அது வந்து ஒருத்தனுடைய சுதந்திரம் அப்படிங்கிறது அடுத்தவனை மூக்கு நுனிக்கு கிட்ட காற்றுல வர வரைக்கும் தான். எனக்கு ரைட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கொடை எடுத்து சுற்றிக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க மக்களே. அந்த கொடை சுற்றிக்கிட்டு இருக்கிறப்போ அந்த கொடை அடுத்தவருடைய மூக்கு நுனியை தொட்டுட்டு அடிச்சிருச்சு அப்படின்னால் சுதந்திரத்தில் அடுத்தவங்க சுதந்திரத்தை நீ பரீட்சை நடத்தும். இட் பிகம்ஸ் இன் அஃபென்ஸ். அப்போ அதே மாதிரி ஒருத்தனுடைய கருத்து தப்பாக இருக்குது, சித்தாந்தம் தப்பாக இருக்குன்னால் அதை கருத்து ரீதியாக சித்தாந்தம் அப்படிங்கிற விஷயமே கிடையாதுங்க. எல்லாமே அசால்ட்டாக அவனை பெண்ணுறுப்பை சம்மந்தப்படுத்தி இல்லை வேறு ஏதாவது அசிங்கமாக சம்மந்தப்படுத்தி பேசி டிஃபேம் பண்ணுறதுன்ற பேரை பண்ணுறதுன்றது அதிகமாக எரித்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். அப்போது இவர்கள் அனைவரும் நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது மக்களே. எடுக்கப்படுமானால் கொஷின் மார்க் தான். ஏன்னா அது முக்கால்வாசி நபர்கள் திமுக ஆதரவாளர்கள். ஸோ திமுக நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் இது கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் பேசினாங்க ஒரு விஷயம் என்னென்னால், ஒரு அரசியல் ரீதியாக எதிர்கருத்து சொல்வோர் மீதெல்லாம் குண்டாஸ் போட்டுட்டு இருந்தான் அப்படின்னால் இது ஒவ்வொரு ஆட்சி மாறும் பொழுதும் இது கஷ்டமாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் பேசியிருக்காங்க. ஸோ இந்த அப்சர்வேஷன் வச்சு பார்க்கும் பொழுது இதில் அபிஷேக் ரவி மீது வழக்கு தொடுத்தது தவறு கிடையாது, சரிதான். ஆனால் இதே மாதிரி பேசக்கூடிய இன்னும் பல பேர் இருக்கிறாங்களா, அவங்க என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க்கோட வைக்கலாம் மக்கள். அது இன்னொரு விஷயம். சரி, இந்த அபிஷேக் ரபியோ இல்லை ஃபிலிப்போ இல்லை இந்த யூடியூப் வீடியோஸோ இன்னும் பல பேர் இந்த மாதிரி பண்ணக்கூடிய நபர்கள்லாம் ஏன் இப்படி பேசுகிறாங்க, என்ன காரணம், ஒய் திஸ் பர்வர்ஷன் அண்ட் ஒய் திஸ் அபர்ஷன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஷாலினின்ற சைக்காட்டிஸ்ட் இதை பற்றி பேசுகிறப்ப சொல்கிறாங்க, ரெண்டு ஆஸ்பெக்ட். அதாவது ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் லைஃப் வாழக்கூடிய நபர்களுக்கு அவங்க அதை பார்க்குறப்பையும் இல்லை அதை கேட்குறப்பையும் நமக்கு போர் அடிக்கும். ஸோ லைஃப்பில் எப்பவுமே ஒரு அப்நார்மலிட்டி வேணும், ஒரு ஃபேண்டசி வேணும், ஒரு த்ரில் இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் பார்த்த மக்களே, ஒரு சாதாரண பொதுமக்களுக்கு யூடியூப்பை திறந்தால் யூடியூப்பில் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் போடக்கூடிய நபர் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஒரு டாக்டர் இருக்கார், டாக்டர் அஸ்வின் சொல்லுவாங்க. டாக்டர் அஸ்வின் அப்படிங்கிறவர் அவர் டெய்லியுமே ஃபிட்னஸ் டிப்ஸ் சொல்லுவார். அவர் டாக்டர் தான் பேசிக்காக, ஆனால் அவருடைய ஃபிட்னஸ் பயங்கரமாக இருக்கும், செம பாடி பில்டிங்காக இருக்கும். அவர் நிறைய விஷயம் சொல்லிட்டே இருப்பார். இன்ஃபேக்ட் அவர் சேனலை இது மானிட்டைஸ் கூட பண்ணவே இல்லை. பட் ஹி ஹாஸ் காட் ஹியூஜ் சப்ஸ்கிரைபர்ஸ். அவருக்கோ இல்லை அவர் சேனலுக்கோ ஹியூஜான வியூஸ் அப்படிங்கிறது வருதுன்னா கிடையாது தான், கொஷின் மார்க். யோகாவை பற்றி ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ஊர்மின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, ஷீஸ் இன் மும்பை. அவங்க பார்த்திங்கன்னா டெய்லி யோகா பண்ணுறாங்க. அவங்க ஒரு குழந்தைக்கு தாய் தான், ஆனால் அவங்க யோகா பண்ணக்கூடிய அந்த ஆசனாஸ்லாம் பார்த்திங்கன்னா அத்தர் லெவலில் இருக்கும், டெய்லியும் போடுவாங்க. ஆனால் அதெல்லாம் நம்மளால் பண்ண கூட முடியாது. அட்லீஸ்ட் தே கேன் அட்மையர், அதுவும் கிடையாது. அவங்களுக்கெல்லாம் வியூஸ் பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மி தான், ஒன்றுமே இருக்காது. ஸோ நல்ல விஷயத்தை யூடியூப்பில் சொல்லக்கூடிய நபர்கள் பல பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த என்கரேஜ்மெண்ட் அப்படிங்கிறது
வியூஸின் மூலியமாக கிடைக்கிறது கிடையாதுனால் அது நிதர்சனமான உண்மை மக்களே. சிம்பிள் எக்ஸாம்பிள் சொன்னு வச்சுக்கோங்க மக்களே. இந்த சொசைட்டியை பொறுத்தளவுக்கு பெர்வர்ஷன், அவர்ஷன், 18+ கண்டென்ட்ஸ் இதற்கு வியூஸ் அதிகமாக இருக்கிறது என்றால் அது நிதர்சனமான உண்மை. ஜெயிலர் படம் நல்ல திரைக்கதை, அருமையான ஒரு ஸ்டோரி. இன்ஃபேக்ட் அது கமல் படத்துலேருந்து கொண்டு வந்து பண்ணதான் விக்ரம். கிட்டத்தட்ட விக்ரம் படத்துடைய தழுவல் பயங்கரமாக அந்த படத்தில் இருக்கும். ஜெயிலர் படத்தில் அதே போலீஸ் தான், அதே பையன் இறந்துட்டான்றதான், பையனை பிடிச்சி வச்சிட்டாங்கன்ற கொஞ்சம் இடம் மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. பட் தட்ஸ் ஆல் டிஃப்ரெண்ட் சினாரியோ. ஜெயிலர் படத்துடைய திரைக்கதை நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த படத்தை பார்த்துட்டு வரப்போ சில பசங்க கேட்கறப்ப சொல்கிறாங்க, 100க்கு 60% பார்த்தீங்கன்னா எதுக்குப்பா படத்துக்கு வந்தேன் அப்படின்னா, ரஜினிக்கெலாம் வரலண்ணா, தமிழா டான்ஸ் சூப்பராக இருக்கும், அதான் நான் வந்தேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஐட்டம் டான்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பெர்வர்ஷன், அதற்காகவே சினிமா பார்க்க எப்படி போகிறாங்களோ அதே மாதிரி யூடியூப் சேனல்ஸ்லேயுமே பெர்வர்ஷனுக்காக மட்டுமே ஒரு பெரும்பான்மையான மக்கள் யூடியூப்குள்ளே வராங்கன்றது நிதர்சனமான உண்மை மக்களே. இந்த காலகட்டங்களில் இப்போ எப்படி சொசைட்டி மக்கள் இருக்கிறாங்கனால், அன்பே சிவம்ன்ற படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் ஒரு நாயும் சீனில் அந்த படம் அட்ரு ஃப்ளாப் ஆச்சு. சுந்தர்சி அடுத்த ஒரு 4 வருஷத்துக்கு படமே இல்லாமல் கிடந்தார். ஆனால் அவர் டைரக்ட் பண்ண தீயா வேலை செய்யணும் குமார் பிச்சுக்கிட்டு போகுது. அந்த படத்தை உண்மையாக இருக்காது, பிச்சுக்கிட்டு போகுது. பிகாஸ் பீப்புள் டசன்ட் வாண்ட் அ நார்மல் லைஃப், தே வாண்ட் ஃபேண்டசி, இல்லை பெர்வர்ஷன் வேணும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான பெர்வர்ஷன்ஸ் யூடியூப்லையும் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது மக்களே. சரி, இப்போ இந்த பெர்வர்ஷன்ஸை எப்படி சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணுறாங்கன்றதை பார்த்துருவோமா? அது சோஷியல் மீடியா பொறுத்தளவுக்கு மக்களே, நியூஸ் சேனல்ஸை விட்டுருங்க, நியூஸ் மேக்கர்ஸை வேறு கதை. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு நார்மலாக வ்ளாக் பண்ணுறவங்க இல்லை யாரெல்லாம் இதில் ரொம்ப அதிகப்படியாக இருக்காங்கன்றதை பார்த்துருவோம். ஃபுட் வ்ளாகர்ஸோ, மூவி ரிவ்யூவர்ஸோ, இல்லை ட்ராவல் வ்ளாகர்ஸோ, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய சேனலைசேஷனே வேறு, இவங்களோட பாத்தே வேறு. இப்போ ஃபுட் வ்ளாகர்ஸ்லாம் நீங்கள் வெளியே போகணும், ஏதாவது இடத்துக்கு ட்ராவல் பண்ணணும், போய் சாப்பிட்ணும், எப்படி இருக்குன்னு சொல்லணும். ட்ராவல் வ்ளாகர்ஸ் சேம் கண்டிஷன் தான். மூவி ரிவ்யூவர்ஸாக படத்தை பார்க்கணும், படத்தை பார்த்து ஐ எம் நாட் மீனிங் அபவுட் மாறனை விட்டுருங்க. நார்மல் மூவி ரிவ்யூஸை பொறுத்தளவுக்கு சில பேர் படம் பார்த்துட்டு இந்த படத்தை கதை அழகாக சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களுடைய மைண்ட் செட்லாம் வேறு மாதிரி இருக்கும், அது வேறு மாதிரி சினாரியோ போயிடும். பட் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இவங்களுக்கெல்லாம் அந்தளவுக்கு அவங்களுக்கான ஒரு கிரெடிபிலிட்டி கிடைக்காது, அப்ரிஷியேஷன் கிடைக்காது, வியூஸ் பெருசாக இருக்காதுன்றதுலாம் உண்மை. நீங்கள் மூவி ரிவ்யூஸ்லேயே பார்த்தீங்கன்னா மாறனுக்கு கிடைக்கிற அளவுக்கான ரிவ்யூஸ் உங்களுக்கு ஒரு அக்ரிடேஷன், அப்ரிஷியேஷன், வியூஸு மற்றவங்களுக்கு கிடைக்காது. இன்ஃபேக்ட் பார்த்தா மக்களே, ஒரு காலத்தில் விஜய் டிவியில் மதன் அப்படி கார்ட்டூனிஸ்ட் ஒருத்தர் மூவி ரிவ்யூ பண்ணுவார். ஒரு படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம்ன்ற தெரிந்த நபர் ஒரு மூவியை ரிவ்யூ பண்ணுறப்போ தப்பை கூட அழகாக சுட்டி காட்டுவார், அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு, அவங்களுக்கு ஹர்ட் ஆகாத அளவுக்கு. இன்றைக்கி மாறனை எல்லாருமே தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு ப்ளூ சட்டை மாறன் தான் ஃபஸ்ட்டு ஒரு மூவி ரிவ்யூ இருப்பான்னு ஏன் அந்த ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டாங்கனால் சேம் தான். யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள், அபோஷனான வார்த்தைகள், அது மக்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ டோட்டல் நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் மைண்டு போக ஆரம்பிக்குது. இப்போ இதெல்லாம் வச்சுருக்கலாம் ஒரு பக்கம். இப்போது வ்ளாகர்ஸோ, ஃபுட் வ்ளாகர்ஸோ ஏதோ ஒரு திறமை இருக்குது, அவங்க ஏதோ ஒன்று செய்கிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று அவங்க மக்கள்கிட்ட காட்டுறாங்க, ஏதோ வியூஸ் வாங்குறாங்க, போகிறாங்க. இது இல்லாமல் அடுத்த ஒரு பெரிய செட் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க மக்கள். யாருன்னு கேட்டால் அந்த கருத்து சொல்கிற குரூப்பு. இவங்களை பொறுத்தளவுக்கு எதை கருத்து சொல்லுவாங்கன்ற பார்த்திங்கன்னா, ஒன்று நடந்த சம்பவத்தை பற்றி இவங்க ஏதாவது பேசி ஆகணும், இல்லை அடுத்தவனை பற்றி பேசி ஆகணும். ரெண்டே ஆப்ஷன் தான். இது ரெண்டுத்துலேயுமே நீங்கள் ரொம்ப தூய்மையாக, ப்ராப்பராக, நேர்மையாக, பர்ஃபெக்டாக பேசினா அவனும் பார்க்க மாட்டான். அவன் என்ன பண்ணும்? யூ ஹாவ் டு மிக்ஸ் சம் மசாலாஸ் இன்சைட். அந்த மசாலாஸ் பார்த்திங்கன்னா பேசிக்கலி அண்ட் மோஸ்ட்லி பர்வர்ஷனாக இருக்கும் வித் அவர்ஷன். இப்போ என்ன ஆகுது நமக்கு, இந்த அவர்ஷனாகவும் பர்வர்ட்டடான ஒரு வார்த்தைகளும் யூஸ் பண்ணால் மட்டும்தான் வியூஸ் அவங்களுக்கு போகுது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர்கள் யாரை டார்கெட் பண்ண போகிறாங்க, என்னென்ன டார்கெட் பண்ண போகிறாங்க, எப்படி பண்ண போகிறாங்க, என்ன கண்டென்ட்டை பேச போகிறாங்க, அதை எப்படிலாம் சொல்ல போகிறாங்க, இதில் மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸ் இருக்குது. ஏன்னால் ஒரு நாளும் அடுத்துன்னு போகிறப்போ இவங்களுக்கு பேச என்ன வேணும் தேவைப்படுது, தே ஹேவ் டு பேக் பைட் சம்படி. அப்போது யாரை அசிங்கப்படுத்தணும், யாரை கேவலப்படுத்தணும், இல்லை எதை கேவலப்படுத்தணும், எப்படி கேவலப்படுத்தணும், எவ்வளவு பர்வர்ட்டடோடு அதை கேவலப்படுத்தணும், அப்போ தான் நமக்கு வியூஸ் போகும்,
அப்படிங்கிற அந்த சோஷியல் மீடியா அடிக்ட் ஆகுறாங்க. இன்ஃபேக்ட் மக்களே இது வந்து ஒரு புது நோயாக உருவாகி கொண்டிருக்கிறதுனால சோஷியல் மீடியா அடிக்ஷன்ற நோய் உருவாகிட்டு இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து வெளியே வர மாட்டாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்தாலுமே ஏதாவது ஒரு இடத்துக்கு பர்வர்ட்டடாகவே போய் செய்வாங்க. அவங்களுக்கு 24 hours பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கணும். ஃபோன் பண்ணால் சாப்பாடு வந்துடும். அதுக்கும் வந்து வெளியே போக வேண்டிய அவசியம் இருக்காது. மக்களை போய் சந்திக்கிற அந்த ஒரு தன்மையே மாறிவிடும். ஜென்ரலாக பார்த்தா மக்கள் அதிகமாக சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் வந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க யூஎஸில். என்னென்னால் யாருக்கு லைஃப்பில் டெவலப்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு சர்வே. எஸ்பெஷலி மென் எடுத்திருக்காங்க. they have taken few professions: டாக்டர், என்ஜினியர், ஐடி ப்ரொஃபஷ்னல், மார்க்கெட்டிங் பர்சன். இப்போ இந்த 4 பேருக்குமே அவங்க லைஃப்பில் 25 வயசுலேருந்து 55 வயசுக்கு எடுக்கிறாங்க. 25 to 55 எடுத்துக்கிறாங்க. 25 to 55 அவங்க லைஃப்பில் எந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, ஃபிசிக்கலி, மென்டலி, மாரலி, ஃபினான்ஷியலி நாலுமே எடுத்துக்கிறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபிலாசபிக்கலி எடுக்கிறப்போ டாக்டர்ஸாக இருக்கட்டும், இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும், ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே அவங்க லைஃபோடைய கிராஃப் ஸ்டார்டிங்கில் பயங்கர ஹைப்பில் இருக்குது. அப்புறம் அப்படியே ஸ்ட்ரைட் ஆகிடுது அந்த இது. ஆனால் மார்க்கெட்டிங் பர்சன் மட்டும்தான் அவங்க ஸ்டார்டிங்கில் வந்து கஷ்டப்படுறாங்க. போக 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 எல்லா விதத்துலேயுமே ஃபினான்ஷியலி, மாரலி, நாலேஜ் வைஸ், எத்திக்கலி அவங்க அப்லோட் போயிட்டே இருக்காங்க. அப்போ இது சாத்தியமாக இருக்குன்னு கேட்குறப்ப சொல்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் புது 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 மக்களை, புது புது சைக்கலாஜிக்கல் மக்களை அவங்க பார்க்குறாங்க. அப்போ இவங்கெல்லாம் பார்க்கலையா அப்படிங்கிற பார்க்குறாங்க. ஆனால் டாக்டர்ஸ் சீஸ் த பேஷண்ட்ஸ். என்ஜினியர்ஸ் யாரை பார்ப்பாங்க? ஐடி ப்ரொஃபஷனல் சிஸ்டம் மட்டும் பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. அதனால் மார்க்கெட்டிங் பர்சன் தான் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் அவன் 10 பேரை பார்க்குறான், 10 புது விதமான மக்களை பார்க்குறான், புதுசாக பேசுகிறான். ஸோ அவனுக்கு பல விஷயங்கள் அவன் தெரிய வருது. அந்த 10 பேருமே வெவ்வேறு ஃபீல்டாக இருப்பான். ஸோ இந்த மார்க்கெட்டிங் பர்சன் தான் ஒரு நாளைக்கு 10 பேரை பார்த்து 10 விதமான ஃபீல்டை தெரிஞ்சுக்கிட்டு 10 விதமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறான். அண்ட் ஹீ கீப்ஸ் அக்யூமுலேட்டிங் த நாலேஜ் அப்படின்றாங்க, அக்வயரிங் நாலேஜ்ன்றாங்க. ஸோ ஒரு மார்க்கெட்டிங் பர்சனுக்கு ஏன் அவன் லைஃப்பில் பெரிய அப்லிஃப்ட்மெண்ட் இருக்க லைஃப்பில் எல்லா விதமாக வளர்ந்துட்டு போகிறானால் மக்களை பார்ப்பதை தான் சொல்கிறாங்க. பட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இவர்களெல்லாம் மக்களை பார்ப்பது அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும். மக்களே பார்க்க மாட்டாங்க. 24 hours அந்த செல்ஃபோன்ஸோ இல்லை வந்து அந்த சிஸ்டமோ அதை பார்த்து இவன் என்ன பேசுகிறான், அவன் என்ன பேசுகிறான், இவ எப்படி சம்பாதிச்சிட்ருக்கா, அவ எவ்வளோ அதிகமாக சம்பாதிச்சிருக்கா, அவ எவ்வளோ வியூஸ் இதை மட்டுமே பார்த்து அவர்களுக்கு மேல் இவன் வியூஸ் போனால் அப்போ அவங்கள அசிங்கப்படுத்தணும். அது எப்படி பண்ணலாம்? ஸோ இந்த ஒரு கம்ப்ளீட் அவர்ஷன் அண்ட் பர்வர்ஷனில் மட்டும் கவனம் கொடுத்துட்ருக்குறாங்க மக்களே. இப்படிப்பட்ட ஒரு கும்பலே இருக்கிறது சோஷியல் மீடியாவில்ன்றதில் மாற்று கருத்து கிடையாது. இப்போது இந்த மாதிரி கும்பலுக்கு டவுன் த லைன் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 இயர்ஸில் ஒரு மிகப்பெரிய மனநோய் பாதிப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. இன்ஃபேக்ட் மக்களே, இந்த வ்ளாக் போடுறவங்க கூட பார்த்திங்கன்னா வீட்டில் நார்மலாக அது வீட்டுக்குள்ளேயே வந்து என்ன பண்ணுவாங்க, சில பேர்லாம் ஃபேமிலியாகவே புது 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 கான்செப்டை வச்சு வ்ளாக் போட்டே இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் கூட சைக்காலஜியாக சொல்கிறாங்க என்னென்னால், அவங்க வந்து ஒரு 5-6 இயர்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையை திரும்பி பார்க்குறப்போ ஒரு நாளும் ஒரு கான்செப்ட் வேணும், அந்த கான்செப்டில் ஆக்ட் பண்ணணும், அந்த கான்செப்ட் பண்ணணும், இப்படியே அவங்க லைஃப் போயிட்டுருக்குமே தவிர அவங்க ரியாலிட்டி லைஃப்பை வாழ மாட்டாங்க, அவங்க ரியாலிட்டி லைஃப் இழந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சைக்காலஜி சொல்கிறாங்க மக்களே. ஸோ சோஷியல் மீடியா எந்த அளவுக்கு ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக அடுத்தவங்கள ஃபினான்ஷியலாக உயர்த்தி இருக்கிறோ அதே அளவுக்கு எமோஷ்னலாகவும் சைக்காலஜிக்கலாகவும் அவங்கள வந்து அஃபெக்ட் பண்ணிட்டுருக்கு அப்படிங்கிறதுல நோ டவுட் மக்களே. அடுத்து இப்போ புது புது வியாதிகள்லாம் உருவாகிட்டுருக்குன்றாங்க. என்னென்னால் சோஷியல் மீடியா அடிக்ஷன், அடுத்தது ரிலேஷன்ஷிப் அடிக்ஷன். அது என்னன்னு கேட்டால், அது சில பேர் இருப்பாங்களாம், அவன் வந்து யாருக்காவது ஃபோன் பண்ணி பேசணும், ஒரு 10 பேர் வச்சுப்பாங்களாம், டெய்லி காலை எழுந்திரிச்சு அந்த ஃபோன் பண்ணி பேசணும், அந்த 10 பேர்ட்டையும் பேசணும், ஏதாவது பேசணும், பேசிட்டே இருக்கணும், ஏன்னா திட்டினாங்கன்னா திரும்ப யாராவது கால் பண்ணி பேசணும். இப்படியெல்லாம் புதுசாக மனநோய் உருவாகிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க டாக்டர்ஸ் மக்களே. இதுக்கெல்லாம் சோஷியல் மீடியா ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. ஒரு சர்வே சொல்கிறாங்க, அதிகமாக செல்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மைண்டு 7 செகண்டு தான் ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிப்பதற்கான திறமை வருதான்.
என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் பார்த்தா மக்களே நம்ம ஒரு புத்தகத்தை எடுக்கிறோம், ஒரு நியூஸ் பேப்பர் எடுக்கிறோம்னால் அதை ஃபுல்லாக உட்காந்து ஃபோக்கஸ்டாக படிக்கிறதுக்கு நமக்கு அந்த பிரெயின் பவர் இருந்துச்சு. இப்போது யாரெல்லாம் செல்ஃபோன்ஸ் அதிகமாக பயன்படுத்தி சோஷியல் மீடியா பார்த்துட்டே இருக்காங்களோ, அவங்களுடைய இதே பார்த்தா ஹேபிட்டே பார்த்தா இதான் ஹேபிட்டே. இந்த ஹேபிட் எதனால கொண்டு போகுதுனால், 7 செகண்டுக்கு மேலே ஒருத்தரால் ஒரு இடத்துல இல்லை ஒரு விஷயத்தை பற்றி அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு, கீனாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு மைண்டில் அந்த கான்சன்ட்ரேஷன்றதே குறைய ஆரம்பிக்குது. பிகாஸ் ஆஃப் எக்ஸசிவ் சோஷியல் மீடியா. இந்த அடிஷன் எங்கே போய் விடுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஜென்ரேஷனுக்கு அப்புறம் பார்த்தா அந்த குழந்தை மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படிங்கிறாங்க டாக்டர்ஸ். இன்ஃபேக்ட் இப்போல்லாம் எத்தனை பேர் புத்தகத்தை வாசிக்கிற பழக்கம் இருக்குது இந்த ஜென்ரேஷன்ஸ்க்கு அப்படின்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா புத்தகத்தை வாசிக்கிறப்போ நீங்கள் மற்ற எல்லாத்தையும் தூக்கி போட்டு இட் கேன் பி ஃபிக்ஷன் ஆர் நான் ஃபிக்ஷன் மக்களே. நான் எனக்கு தெரியும் நாவல்லாம் ஒரு நாவல் உள்ளதடியாக இருக்கும். சிட்னி ஷெல்டன் நாவல்ஸ்லாம், சிட்னி ஷெல்டன் நாவல்ஸ்லாம் எடுத்து நீங்கள் படிக்க உட்காந்திங்கன்னா அந்த சிட்னி ஷெல்டன் நாவலை நீங்கள் படித்து முடிச்சுட்டு கீழே வைக்கிற வரைக்கும் சாப்பாடு, தண்ணி, தூக்கம் எதுவுமே தோணாது. அது கீழே நீங்கள் சப்போஸ் வேறு ஏதாவது ஒர்க் போனாலும் மைண்ட் அங்கே இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து என்ன ஆகும், கதை எழுதி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படியெல்லாம் இருந்த காலம் இருந்தது. இன்றைக்கு அந்த மாதிரி புத்தகம் வாசிக்கிறது அப்படிங்கிற பழக்கமே குறைய ஆரம்பிக்குது அப்படிங்கிறாங்க. இதற்காக தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா லைப்ரரிஸை டெவலப் பண்ணிவிட்டு லைப்ரரியில் புத்தகம் படிங்க அப்படிங்கிற பழக்கத்தை ஏற்படுத்த படாத பாடு படிக்கிறார்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய லைப்ரரி டிபார்ட்மெண்ட் மக்களே, நூலக டிபார்ட்மெண்ட். ஸோ இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த அபிஷேக் ரவி மாதிரி ஆட்கள்லாம் ஒரு மிகுந்த மனநோய்க்கு உள்ளாக்கப்படுவது அப்படிங்கிறது சாத்தியக்கூறி இருக்கிறது. ஸோ யாராவதுக்கு சப்போஸ் ஓப்பனாக சொல்கிற மக்களே, இது யாருக்காவது அடுத்த ஒருத்தவங்க நல்லா விலாகில் வந்துட்டுருக்குறாங்க, இல்லை சோஷியல் மீடியாவில் தான் வந்துட்டுருக்குறாங்க, இல்லை இன்ஸ்டாஸில் வந்துட்டுருக்குறாங்க, நல்ல வியூஸ் கிடச்சிட்ருக்குனால் அவங்களுடைய வியூஸை பார்த்துட்டு இப்படி வரலாம், எப்படி போகலாம், என்ன தப்பு பண்ணுறான்னு பார்க்கணும், அதை குத்தி காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் தோணுச்சுனால் ப்ளீஸ் டாக்டரை பாருங்கள். ஏன்னால் இதுதான் ஒரு மிகப்பெரிய மனநோய்க்கு ஆரம்பம் அப்படிங்கிறாங்க டாக்டர்ஸ். அடுத்தவனுடைய வளர்ச்சியை பார்த்து நீங்கள் பொறாம்பட ஆரம்பிச்சிட்டிங்கனால், அதுவும் சோஷியல் மீடியா பொறாம்பட ஆரம்பிச்சிட்டிங்கனால் உங்களுக்கு இது மனநோய் இருக்கிறது. ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க மக்களே, உன்னை வளப்படுத்தி கொள்வதற்கு அதிக நேரம் செலவழிக்கும் பொழுது அடுத்தவர்களை விமர்சிப்பதற்கு நேரம் இல்லாமல் போய்வுன்னு சொல்லுவாங்க. அப்போ இவர்களெல்லாம் அவர்களை வளப்படுத்தி கொள்வதற்கு நேரம் அப்படிங்கிறதே செலவிடாமல் இருக்கிறாங்கன்றது புரிஞ்சிக்க முடியுது மக்களே. இதுவும் நல்ல கருத்து தான். இந்த கருத்து எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் இந்த கருத்தை எடுத்துப்பீங்கன்னு தெரியல மக்களே. என்ன நினைக்கிறேன்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.